நிதி தராமல் முட்டுக்கட்டை, தமிழக மக்களின் உரிமை குரலுக்கு முட்டுக்கட்டை, தமிழக மக்களின் வளர்ச்சி திட்டங்களுக்கு முட்டுக்கட்டை, தமிழக குழந்தைகளின் கல்வி திட்டங்களுக்கு முட்டுக்கட்டை, மெட்ரோ திட்டங்களுக்கும் முட்டுக்கட்டை, இப்படியாக எல்லா விதத்திலும் ஒன்றியம் தமிழ்நாட்டுக்கு முட்டுக்கட்டை போட்டுக்கொண்டே இருக்கின்ற இந்த சூழலில் தான் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஓய்வூதிய திட்டத்தையும் அறிவித்திருக்கிறார் என்றால் உங்களுடைய எல்லா வலிகளையும் உங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் போக்குகின்ற நிவாரண நான் இருக்கிறேன் என்று அவர் சொல்கிறார். அதனால்தான் மிக சமீபத்தில் ஒரு கூட்டத்தில் பேசும்போது நம்முடைய முதல்வர் சொன்னார், எந்த ஷா வந்தாலும் யாராக இருந்தாலும் தமிழ்நாடு அவர்களுக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் என்று சொன்னார் இல்லையா? அந்த தன்மானத்தின் குரல், அந்த உணர்வெழுச்சியின் குரல், அந்த ரௌத்திரத்தின் குரல், அந்த குரல் நம்மை காத்து கொண்டிருக்கின்ற குரலாக இருக்கிறது. தமிழ்நாட்டின் தன்மானத்தை காக்கின்ற குரலாக இருக்கிறது. இன்றைக்கு அரசு ஊழியர்களின் நிம்மதியை காத்து கொண்டிருக்கின்ற குரலாகவும் நம்முடைய மாண்புமிகு முதல்வரின் குரல் இருக்கிறது என்பதை இந்த ஓய்வூதிய திட்டத்தை அறிவித்ததன் மூலமாக மீண்டும் நிரூபித்திருக்கிறார் நம்முடைய முதல்வர்.